ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 11 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொண்டா யோசிச்சா தான் உங்களுக்கு அது என்னன்னே புரியும். அதனால இந்த எபிசோட் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 11. அடித்த கோலை எப்படியே நம்ம ஹீரோ டீம் தடுத்துடுறாங்க. பால் இப்போ ஹீரோட்ட போகுது. என்னால் ஜெயிக்க முடியும், இந்த 3 பேர் என் கூட இருக்கிற வரையும். எஸ், என்னால் ஃபியூச்சரை பார்க்க முடியுது அப்படின்னு ஈஸிங்க நினைக்கிறேன். இப்போ பால் பாச்சிராட்ட போகுது. ஆப்போசிட் டீம் ஃபவுலானாலும் பரவாயில்லன்னு அவங்க பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாச்சிரா சீகிரி டைப் பாஸ் பண்ணிடுறான். சீகிரி செம ஸ்பீடாக ஓடுறான். கரெக்டாக இப்போ ஈசகி வரும்போது ஈசகி டைப் பாஸ் பண்ணிடுறான். எஸ், நான் தான் இந்த ஃபீல்டே இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸிக்கு நினைக்கிறான். என் பாடி அது தானே அப்படியே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கோவன் நினைக்கிறான். அவங்க மற்றவங்களோட ட்ரீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உன்னால முடியும் ஈஸிக்கு அப்படின்னு கத்துறான் கோவான். அப்போ குனிகாமிட்ட பாஸ் பண்ணுறான். அப்போ ஜாண்டர்ஸ் எங்கேருந்தோ வந்து பால் கரெக்டாக தள்ளி விட்டுறான். ஃபீல்டை விட்டு பால் போக போகுதுன்னு ரைஜி ஓடி வந்து கோலை போடுங்கடா அப்படின்னு பாச்சிராட்ட பால் போயிடுது. இப்போ பால் பாச்சிராட்ட இருக்கு. குனிகாமியும் டிஃபெண்ட் பண்றதுக்காக அங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ல போய் ஈசகி நிக்கிறான். பாச்சிராவை பார்த்து கரெக்டா பாஸ் பண்றான். திடீர்னு ஈசகியால கோலை ஸ்மெல் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா நாகி நான் விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். நாகி விட நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கேன், ஆனா நான் பால் இருக்கும்போது நான் ஸ்லோவாயிருவேன், அவன் எனக்கு முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவான், நான் இப்ப ட்ராப் ஆயிட்டேன் அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். நாகி பண்ண மாதிரி ஒரு இன்சைனிங்கான மூவ் பண்ணால மட்டும்தான் ஹீரோவால இப்ப கோல் அடிக்க முடியும். அப்ப எஸ், இப்போ நானா கோல் அடிச்சா இப்போ என்ன? எஸ், என்னால் கோலை சென்ஸ் பண்ண முடியுது. இதுதான் என்னோட மிஸ்ஸிங் பீஸ். நான் ஏன் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுறேன்? நானா கோல் பண்ணும். நான் இப்போ புது மனுஷனா பிறக்க போகிறேன். ஆமாம், இதுதான் என்னோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோ டைரக்டாகவே நான் கோல் அடிக்கலாம், இதுவரை நான் பண்ணது எல்லாமே டைரக்ட் ஷாட் தான் அப்படின்னு சொல்லி டைரக்டான ஒரு கோல் அடிக்கிறான். அது கரெக்டாக கோலில் போய் விழுதான்னு பார்க்குற கரெக்டாக கோல் போய் விழுந்துருது. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன், என்னோட அவிக்கனுக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ சந்தோஷத்துல கத்துறான். நீ பண்ணிட்டு ஈஸிக்கு அப்படின்னு பாச்சிர சொல்றான். நாகி வா, இன்னும் 2 கோலை போட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா டைம் முடிஞ்சு விசில் அடிச்சிடுறாங்க. டீம் ஜி தான் இப்ப ஜெயிச்சுதான்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா தோத்த ஃபீலிங் இப்படிதான் இருக்கும்ல, அப்ப தோத்தவங்க எல்லாரும் இப்படிதானே ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நாகி யோசிக்கிறான். குனிகாமி வந்துட்டு இதுல உனக்கும் பங்கு இருக்கு கோவான், நம்ம டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. இல்ல அப்படின்னு ரைஜி சொல்றான். இன்னைக்கு நம்ம டீம் ஜெயிச்சிருக்கு, அதனால வா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் அடிச்சுட்டு இவன் பண்ண துரோகத்துக்கு இது சரியா போச்சு அப்படின்றான். குனிகாமி வா கோவான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டீம் பி, செகண்ட் பிளேஸ் டீம் ஜி, டீம் டபிள்யூல இருந்து மான் பிரதர்ஸ்ல இருந்து ஒரு டீம் பைல நிக்கோ, டீம் எக்ஸ்ல பாரோ அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் செகண்ட் ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. எங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற பாச்சிரா. நானும் கூட வரேன் அப்படின்னு இசைக்கு சொல்றான். எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஈசகி சொல்றான். நீதான் இந்த மேட்சோட ஹீரோ ஈசகி அப்படின்னு சொல்றான். ஆமா, எல்லாரோட பிளைண்ட் ஸ்பாட்டையும் நான் கண்டுபிடிச்சு எங்க நிக்கணும்னு நினைச்சு என்னோட ஸ்பெஷல் அவேர்னஸை நான் வச்சு நான் கோல் அடிப்பேன், நான் தான் பெஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேனோ அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். இந்த மாதிரி ஈகோயிஸ்ட்டை தான் தேடுவாங்க அப்படின்னு சொல்றான். ஹைஃபை போடலான்னு சொல்லி ஹீரோட தலையிலே அவன் அடிச்சிடறான். நம்ம ஜெயிச்சதுனால எல்லாரோட கரியர் முடிஞ்சிருச்சல அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பார்த்தா நீக்கோ அங்க வந்து நிக்கிறான். நம்ம அன்னைக்கு விளையாண்டதுல எனக்கு ஒரு லெசன் நீ டீச் பண்ணிட்டேன் இசகி, அதனால நான் உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நல்லா காமிக்கிறாங்க. எந்த பிளேஸ் எந்த டைமிங்னு சொல்லு, நான் திரும்பி உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு ஈசகி சொல்றான். புது புது ரைவல்ஸ்லாம் உனக்கு கிளம்பிட்டே இருக்காங்க ஈசகி அப்படின்னு பாச்சிரா சொல்றான். மேபி என்னோட கோல்ஸ் எல்லாரோட கரியரையும் முடிச்சாலும் சில பேர் எவ்வளவு பண்ண செய்யுது அப்படின்னு ஈசகி நினைக்கிறான். இதே மாதிரி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் பார்த்தா எல்லாரும் அங்கே தூங்கியிருக்காங்க. ஹலோ டைமண்ட்ஸ் இந்த ரஃப், செகண்ட் ஸ்டேஜுக்கு போனாலும் நீங்களாம் பெரிய இதுன்னு நினச்சிக்காதீங்க, நீங்களாம் வெறும் குப்பைங்க தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இந்த 10 நாளைக்கு ஃபுட்பாலே தொடக்கூடாது, செகண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லாக விர்ச்சுவலாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறான். இந்த 10 நாளைக்கு இவங்க வெறும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுறாங்க, ஃபுட்பாலே இவங்க தொடக்கூடாது. அப்படியே இவங்க 10 நாள் கழிஞ்சு போகுது, ஃபுல்லாக ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். அந்த 10 நாள் முடியுது. காலையில் 6:30 மணிக்கு காமிக்கிறாங்க. 4th ஃப்ளோர்ல இருக்கிற மெயின் பிளேஸுக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம இனி புது பிளேயர்ஸ் கூட விளையாட போறோம் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க.
இப்போ எல்லாருமே அந்த பிளேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. புது புது பிளேயர்ஸ் கூட நம்ம நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு அங்க போனா எல்லாரோட ரேங்கிங்லயும் எக்ஸ் ஒய்லாம் இருக்கு. ஹலோ டைனோஸ் ஜிராஃப், நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரோடதுலயும் என்ற எக்ஸ் ஒய்ன்னு இருக்குன்னு நினைப்பீங்க. நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வெறும் 5 டீம் தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அது போய் A to Z வரையும் தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனா A to Z வரை இங்க இருக்கு அப்படின்னு ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு ஈகோ சொல்றான். எக்ஸாம்பிளுக்கு நோவாவே எடுத்துக்கோங்க. ஆப்பிரிக்கால அவர் சாப்பாடுக்கே வழி இல்லாம தான் அவருக்கு ஒண்ணுதான் ஃபுட்பால்ன்ற மட்டும்தான் அவருக்கு சாப்பாடு தந்துச்சு. இந்த மாதிரி ஃபுட்பால்லாம் எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடுன்றதுக்காக தான். ஆனா ஜப்பான்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாரும் அவங்க வாழ்ற வாழ்க்கைய நிம்மதியா தான் வாழ்றீங்க. நீங்க இருக்க ஃபோர்லயே நீங்க தான் வீக்குன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொன்னேன். அப்பதான் நீங்க இன்னும் எவால்வ் ஆவீங்க அப்படின்னு சொல்ற ஈகோ. நீங்க இப்ப இருந்து 1ல இருந்து 5 வரை ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் பண்ணும். ஒவ்வொரு கண்ட்ரில இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஈகோ சொல்றான். இப்ப யார் ஃபர்ஸ்ட் போறது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் கிக் அடிக்கிறான் பாலை. அப்புறமா இன்னொரு பால் எடுத்து ஒரு கர்வ் ஷாட் அடிக்கிறான். அவன் அடிச்ச பால் அவன் அடிச்ச இன்னொரு பாலையே போய் அடிக்குது. இவ்வளோ பர்ஃபெக்ட் கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய பழக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு அவன் உள்ள போறான். அப்பதான் அவன் காமிக்கிறாங்க இவன் இட்டோஷி ரின் அப்படின்னு காமிக்குது. இட்டோஷி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இவன் பேரு ரின் இட்டோஷின்ல போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ டீம் எல்லாரும் நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த சைட்ல நம்ம போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு ப்ராமிஸ் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ராக் பேப்பர் சிசர் போட்டு பார்த்ததுல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறான். இந்த ஃபீலிங் கான்ஃபிடென்ட்டா இருந்தா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இதே மாதிரி நான் இங்க ஜெயிப்பேன் அப்படின்னு ஈஸியாக நினைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிச்சுங்க கைஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஈகோ வந்து எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கான் ஃப்ளோர்ல வெறும் 5 டீம் தானே. ஆனா அவன் சொன்னது போய் எல்லாரும் டீம் ஏல இருந்து ஜி வரை இருக்காங்கன்னு சொன்னா. ஆனா ஏல இருந்து ஜட் வரை இருக்காங்க. இது மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே தான் சூப்பரா இருக்கும்.